கமலின் வாழ்வே மாயம், பாக்யராஜின் சுவரில்லா சித்திரங்கள், ராமராஜனின் நம்ம ஊரு நல்ல ஊரு, மணிவண்ணனின் சின்ன தம்பி பெரிய தம்பி, இந்த படங்களுக்கெல்லாம் இசையமைச்சது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ராஜா ராஜாதான்பா. ராஜா ராஜாதான். கங்கை அமரன். கங்கை அமரன் அவர்கள் அவர் திரைப்பயணத்தையே ஒரு இசையமைப்பாளராக தான் தொடங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சு கொடுத்துருக்காரு கங்கை அமரன். இளையராஜாவுடைய ஆரம்ப காலங்களில் அவங்க அண்ணனுக்கு இசையில் உதவியாளராக பணியாற்றி பாக்யராஜ் அவர்களின் முதல் படமான சுவரில்லா சித்திரம் படம் மூலயமா இசையமைப்பாளராக அறிமுகமானார் கங்கை அமரன். அவர் கடைசியாக இசையமைச்சது 2014 வெளிவந்த புகைப்படம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு. எந்த ஈகோவும் இல்லாமல் எல்லா இயக்குநர்கள்ட்டையும் இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்காரு கங்கை அமரன். ஆனால் கங்கை அமரன் அவர்கள் ஒரு திரைப்பட இயக்குனராக பயங்கர பிஸியாக இருந்த காலகட்டங்களில் கூட நீங்கள் தான் எங்கள் படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்னு யாராவது ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டா அப்பயும் சில படங்களுக்கு இசையமைச்சு கொடுத்துருக்காரு கங்கை அமரன். இதற்கிடையே பாக்யராஜ் அவர்கள் ஒரு கம்பெனியில் இயக்குனராக போய் கமிட் ஆகும்போது அவங்க கங்கை அமரன் வேணாம், இன்னொரு இசையமைப்பாளரை வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கங்கை அமரன் இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இசைஞானி இளையராஜா என்கின்ற ஒரு மிகப்பெரிய இசை சூரியன் தமிழ் திரைவானில் ஜொலிச்சிட்டு இருந்த அதே சமயத்தில் அதற்கிணையா ஜொலிச்ச ஒரு நட்சத்திரம் தான் கங்கை அமரன் அவர்கள். தன்னுடைய இசைகளாலையும் பாடல்களாலையும் பல தமிழ் திரை ரசிகர்களின் மனங்களை தொட்டு பெருமை சேர்த்திருக்கிறாரு கங்கை அமரன். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் கங்கை அமரன் அவர்கள் பண்ணதா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிற சமயத்தில் அன்னைக்கே அவருக்கான நல்ல அந்தஸ்தும் அங்கீகாரமும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்க தான் செய்யுது. இந்த கங்கை அமரன் வாரத்தில் அவரை பற்றின பல தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.